20 ஆண்டுகளுக்கு முன் லண்டனில் குடியேறி சங்கீதா செல்வின் ஒரு தமிழ் ஆர்வலர், கவிதாயினி, பட்டிமன்ற பேச்சாளர், விழா மேலாண்மை நிகழ்ச்சிகள் நிர்வாகத்தில் எல்லாம் ரொம்ப நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓய்வு நாட்களில் பிரித்தானிய தமிழ் வானொலியில் ஆர்ஜேவாகவும் இருந்திருக்கார். எனக்கு சங்கீதா சாலமன் பாப்பையாவோட பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு தான் ஞாபகம் இருக்குது. அசத்தெல்லாம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லவ் தமிழ் சங்கமம் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆங்கர்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ அமேசிங் ஆர்டிஸ்டோட நாங்களும் ஸ்டேஜில் இருக்கிறத ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஸோ சங்கீதா பற்றி சில வார்த்தைகள் சொல்லியாச்சு. அப்புறம் நம்மளோட ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட்டையும் பார்த்துடலாமா? பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுற டைமில் நன்றி சாகித்யா, உங்களுடைய அழகான அறிமுகத்துக்கு நன்றி. நம்முடைய ஸ்பான்சர்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஸோ IMMS, இந்தியன் மேட்ச் மேக்கிங், இது எப்படி இருக்கு? இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் UK, சூப்பர் இல்லை? ஸோ IMMS இந்தியன் மேட்ச் மேக்கிங், அது ரொம்ப அருமையாக சுரேஷ் நடத்துகிறாரு. அவர் இந்த விழாவோட அசோசியேட் ஸ்பான்சர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிந்து இந்தியன் மேட்ச் மேக்கிங் போர்ட்டல் வச்சு நடத்துகிறாங்க. அண்ட் தட் இஸ் டெடிகேட்டட் டு ஃபாஸ்டரிங் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் வித் இன் தி இந்தியன் கம்யூனிட்டி இன் தி UK அண்ட் இன் யூரோப். நம்ம IMMS சுரேஷ் கூப்பிடலாமா ஸ்டேஜுக்கு? அவர் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு சில வரிகள் பேசுறதுக்கு. வாங்க சுரேஷ். ஹாய் எவ்ரிவான், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்தியன் மேட்ச் மேக்கிங் சர்வீஸ் இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. நாங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பித்தோம் முதல்ல. அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸும் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது ஃப்ளாஷ் இன்ட்ரொடக்ஷன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டில் பசங்களையும் 2 பேரையும் வர வச்சு ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ண வச்சு அவங்கள பார்க்க வச்சு ஒவ்வொருத்தரையும் பேச வச்சு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட லைக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை மேட்ச் பண்ணி அவங்களுக்கு சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் பீன் கோயிங் வெல் ஆக்சுவலி. இப்போது ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. ஒரு 3 பேர் ஆல்ரெடி எங்கேஜ் ஆகிருக்காங்க. ஒரு கல்யாணம் ஜூனில் நடக்க போகுது. இப்போதைக்கு இன்றைக்கி டேட்டுக்கு கிட்டத்தட்ட 490 ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ இன்னும் வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, யாருக்காவது கல்யாணம் ஆகாது இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பொண்ணோ பையனாக இருந்தால் என்கிட்ட வாங்க, நாங்கள் அதற்கான என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு தருவோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க உங்கள் பொண்ணுங்க பையனிங்களையோ. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் போயிட்டுருக்காங்க. நிறைய பேரை நான் ஆல்ரெடி மோர் தென் 30 இயர்ஸ் ஆல்ரெடி மேலே இருக்கவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போது நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணணும். as a parents you have to push them and it's needed. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் it's definitely needed. So if you want anything more information about our service, do go to our website imms.app. and also இப்போ ரீசெண்டாக 1 week ஆச்சு, we also launched matchmaking service for Christian community also. இது வரைக்கும் ஹிந்து கம்யூனிட்டிக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கும் ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் முஸ்லீம்ஸ்க்காகவும் ஆரம்பிக்கிற பிளான் இருக்குது, மேபி சம்டைம் சூன். ஸோ டூ லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நோ அண்ட் we are waiting for you to come to us and we'll help you to get all the marriage done. Thank you very much. நன்றி சுரேஷ் அவர்களே.